ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் தொழிற்சாலையின் உற்பத்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆலையை பார்வையிட்ட அவர் முதல் ஜாகுவார் லேண்ட் ரோவர் காரை சிறிது தொலைவுக்கு இயக்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment, the first car produced from this plant. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவின் வாகன உற்பத்தி மையமாகவும் மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாகவும் தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். விரைவில் முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுடன் போட்டி மாநிலம் என்றில்லாமல் உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மோட்டார் வாகன துறையில் தமிழ்நாடு இன்றைக்கி டாப் பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது. உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவியிருக்காங்க. இந்த தருணத்தை இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு, அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ், இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போகிறோம். கிட்டத்தட்ட 100 திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றதில் நீங்கள் அப்போ தெரிஞ்சுப்பீங்க. திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில் MOU கன்வென்ஷனில் நாங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போகிறோம். தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள், குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள், வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்டப் போகிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. மறைந்த ரத்தன் டாடாவின் பங்களிப்பை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள ஆலை இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகன உற்பத்திக்கு ஊக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.